நம்ம தனுஷ் அவர்களுடைய 54வது திரைப்படமான கரை, அந்த திரைப்படத்துலேருந்து ஏகப்பட்ட அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஸோ முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் காலேஜோட ஒரு கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் வச்சு பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக அவரே நிறைய அப்டேட் வந்து இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தார் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கரை திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம தனுஷ் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக அங்கே ஸ்டேஜில் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவின் இன்னொரு முன்னணி நடிகருடைய படத்தோட கிளாஸ்க்கு வந்து விட போகிறாங்க. ஸோ அந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்க போகுது, ஒரு ஃபஸ்ட் டைம் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் விடுறாரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ எந்த திரைப்படம் நம்ம கரையோட கிளாஸ்க்கு வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இந்த அப்டேட் பார்த்தா முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்திங்கன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ மொத்தமே ஒரு 2-3 படம் தான் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் பேஸ்டு ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம போர் தொழில் படம் வந்து பார்த்துருப்போம். ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக வந்து இருந்திருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாடலே கிடையாது அப்படி தான் சொல்லியாகணும். நம்ம சரத்குமார் அவர்களும் நம்ம அசோக் செல்வனும் நடிச்சிருப்பாங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அந்த டைரக்டர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரை படமும் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ, அந்த ஒரு காரணத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா பாடல் வந்து வச்சுருக்காரு. கொஞ்சம் எலிவேஷன் பேஸ்டு சாங்காக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இரண்டாவது தான் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த திரைப்படம் ஏப்ரல் 30 தியேட்டர்ஸில் வரப்போகுது அப்படிங்கிற அந்த அப்டேட்டை அஃபீஷியலாக நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா கரை திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தோட கிளாஸ்க்கு வந்து விட போகிறாங்க. கருப்பு டீம் வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்கு ரிலீஸ் பண்ணலாம் பிளானில் வந்து இருந்தாங்க. ஆக்சுவலி சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் இல்லை மே வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படி தான் சொல்லியாகணும். ஏன்னா நீங்கள் ஏப்ரல் ஸ்டார்டிங் ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் ரிலீஸ் டேட்டை சொல்லியிருக்கணும். ஸோ ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் இன்னும் ரிலீஸ் டேட்டை சொல்லாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் டேட் சொல்லி செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், டீசர், ஆடியோ லான்ச் மாதிரி நிறைய வேலைகள் வந்துக்கு. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு டீம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அதேமாதிரி ஏப்ரல் மிட்லேயே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து என்னன்னாங்க, ஏப்ரல் 30 கரையோட கிளாஸ் பண்ணோம், அப்படி இல்லைனா வந்து மே 1 வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி மே 1 தான் படம் வருதுன்னு வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இந்த திரைப்படம் வந்து சம்மர் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம தனுஷ் அவர்களுடைய கரை திரைப்படம் நம்ம சூரிய அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தோட கிளாஸ்க்கு விட போகுது அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கமர்ஷியல் ஃபெஸ்டிவல் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு வந்து காத்து கொண்டு இருக்குது அப்படி தான் சொல்லியாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும், நாங்கள் ஒன்று வந்தால் வந்து மொத்தமாக வர்றாங்க, அப்படின்னா யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படி தான் சொல்லியாகணும். இப்போ பிப்ரவரி மார்ச்லலாம் பார்த்திங்கன்னா எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. ஏப்ரல் மேலேருந்து பார்த்திங்கன்னா கருப்பு உங்களுக்கு எல்ஐகேவோ அப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு 2 மாதம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ஜூனில் ரிலீஸ் ஆக போகுது சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஒன்று வந்தால் ஒன்றா வராங்க, அப்படி இல்லைனா வரவே மாட்டேங்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த சம்மர் ரிலீஸ் படங்களில் நீங்கள் எந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ கரை பார்ப்பீங்களா, இல்லை கருப்பு பார்ப்பீங்களா, இல்லை இலக்கிய பார்ப்பீங்களா, நீங்கள் எந்த படத்தை பார்ப்பீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஃபேன்ஸ் எத்தனை பேர் கரை திரைப்படத்துக்காண்டி உண்மையாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டேயில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கரை அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட உண்மையான ஆதரவை தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.